பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கான வார்த்தையை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்மக்கிட்ட லூசிஃபருடைய குணம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நாமளே சோதித்து பார்க்க போறோம். எடுத்துக்கொள்ளலாம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 12 தொடங்கி 17 முடிய. இந்த வசனத்துல 13ஆம் வசனம் பாருங்க. இது லூசிஃபர், சாத்தான்களின் கூட்டத்தின் தலைவனாகிய லூசிஃபர் தன்னுடைய இருதயத்துல நினைச்ச ஒரு நினைவு. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். தேவனுக்கு மேலாக அவனுடைய சிங்காசனத்தை என்ன பண்ணுவானா? உயர்த்துவானா. இதை அவனுடைய இருதயத்துல நினைக்கிறான். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், சங்கீதம் 22ஆம் அதிகாரத்துல எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம். துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கிறவர் கர்த்தர். அவரை, துதிக்கு மத்தியில நடுவுல இருக்கிற அவரை தள்ளிட்டு சாத்தான் லூசிஃபர் வந்து உட்காரணும்ட்டு ஆசைப்பட்டான். அடுத்த லைன் பாருங்க. நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. அப்போ லூசிஃபருடைய ஒரு கெட்ட குணத்தை இது வெளிப்படுத்துது. என்ன கெட்ட குணம்? தேவனுக்கு ஒப்பாகணும். தேவன் எதுக்கு நடுவுல இருக்கிறாரோ அது நடுவுல இருந்து அவரை தள்ளிட்டு அது நடுவுல நான் வரணும் அப்படிங்கிற எண்ணம். நீங்க இப்போ நான் சொல்ல நினைச்சிருக்கலாம், நான்லாம் லூசிஃபர் மாதிரி இல்லப்பா, நான்லாம் தேவனுடைய இடத்துல இருந்து தேவனை தள்ளிட்டு அவருடைய இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படாதவங்க, நாங்களாம் அப்படிப்பட்டவங்க அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். இல்லைன்னா தேவனுக்கு ஒப்பாகணும் அப்படின்ட்டு நாங்களாம் ஆசைப்படாதவங்கப்பா, நாங்களாம் லூசிஃபர் மாதிரி இல்லை அப்பாடா அப்படின்னு நீங்க இப்ப சொல்லி முடிச்சிருக்கலாம். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க நான் சொல்ற ஒரு பர்சனா, நான் ப்ரேயர் பண்ணேன், நான் பைபிள் வாசிச்சேன், நான் பைபிளை மெடிடேட் பண்ணேன், நான் நல்லா இருக்கேன், நான் சொல்லி பழகி நீங்க வாழ்ந்துட்டு வரீங்களா? உங்களுக்கு ஒரு பேட் நியூஸ் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நல்லா இருக்கேங்கிறத நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றதை விட கர்த்தர் கிருபையில நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லலாமே, மாற்றலாமே. ஏன் தெரியுமா நான் அப்படிங்கிற அந்த வேர்டை சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன்? அதை நான் சொல்லலை. அந்த நானுங்கிற வேர்டை யூஸ் பண்றதுக்கு அதிகாரமும் தகுதியும் உடைய ஒரே ஒருவர் யார் தெரியுமா? கர்த்தர். பாருங்க, யோவான் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஜீவ அப்பம் நானே. யோவான் 8:12. நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். நான் கர்த்தர் இயேசு. யோவான் 10:9. நானே வாசல். யோவான் 10:11. நானே நல்ல மேய்ப்பன். யோவான் 11:25. நானே உயிர்த்தெழுதல். யோவான் 14:6. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். யோவான் 15:1. நானே மெய்யான திராட்சை செடி. இந்த நானுங்கிற வேர்டை யூஸ் பண்றதுக்கு தகுதியும் அதிகாரமும் இருக்கிற ஒரே ஒருவர் கர்த்தர். இப்ப நீங்க வந்து கேட்கலாம், பைபிள் சொல்லுதா நான் சொல்லக்கூடாது அப்படிங்கறது பைபிள் சொல்லுதான்னு கேட்கலாம். ரொம்ப கரெக்டான கொஸ்டின். எடுத்துக்கொள்ளலாம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து. என் கைபலன், என் சாமர்த்தியம், என் என் இது என்ன தெரியுமா குறிக்குது? நான் சாதிச்சேன், நான் உழைச்சேன், நான் படிச்சேன், நான் ஜெபிச்சேன். நான்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் ஓவராலா இந்த வசனம் நம்மளுக்கு சொல்ல வருது. ஒரு விஷயம் கவனிச்சா நல்லா தெரியும், பிசாசு லூசிஃபர் அத வாயினால கூட சொல்லல. பாருங்க, அதே அதிகாரம் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 2ஆம் பகுதி. உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. இருதயத்தில் சொன்னான், வாய் திறந்து சொன்னானா? இல்ல. இப்ப பாருங்க, அதே அதிகாரத்தை பாருங்க, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமும் பார்த்தா சொல்லுது, உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிரு. என்ன கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்க நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச பகுதியை எடுத்துப்போம். தானியேல் 4ஆம் அதிகாரம்
29 33 வசனங்கள் வாசிச்சா கிளியரா புரியும். 30ஆம் வசனம் பாருங்க. அந்த ராஜா சொல்றாங்க, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். அந்த நான் 31ஆம் வசனம் பாருங்க, அதுதான் அங்க ஹைலைட்டே. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே, வாயில இருக்கு, வாயிலிருந்து வெளியில வரவே இல்லை, வாயில இருக்கும் போதே, வாயில இருந்து அப்படி சொல்லிட்டு இருக்காங்க, சொல்லி முடிக்கல, வாய்க்குள்ள இருக்கு. வாய்க்குள்ள இருக்கும் போது என்ன நடக்குது? வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. என்ன சத்தம்? தன்னை தாழ்த்துவதற்கு ஏதுவான தேவனுடைய சாபம் புறப்படுது. தன்னை தாழ்த்துவதற்கு ஏதுவான தேவ சாபம் புறப்படுது. சாத்தானுக்கும் அதேதான் நடந்தது. சாத்தான் இருதயத்துல நினைச்ச அடுத்த செகண்ட் தேவன் ஃபுல்லா பெர்மனண்டா தாழ்த்திட்டார். இப்போ வரைக்கும் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். லூசிஃபர் யாரு? கர்த்தருக்கு ஒப்பாகணும்னு ஆசைப்பட்டவன். லூசிஃபர் யாரு? ஆராதனை கூட்டத்தின் நடுவுல வாசமா இருக்கணும், தேவனை தள்ளிட்டு அவன் வரணும்னு ஆசைப்பட்டான். ஒரு 2 கேரக்டர்ஸ் அவனோட வீழ்ச்சிக்கு காரணம். தேவனுக்கு ஒப்பாகணும் அப்படிங்கிற எண்ணம், தேவனை தள்ளிட்டு அவருடைய இடத்துக்கு அவன் வரணுங்கிற அந்த எண்ணம். இன்னைக்கு நானும் நீங்களும் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும். பிதாவானவர் இயேசுக்கு மட்டும்தான் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். என்ன அதிகாரம்? நானுங்கிற அந்த வேர்டு சொல்றதுக்கு. நானுங்கிற அந்த வேர்டை சொல்றதுக்கு தகுதியும் இயேசுவானவருக்கு மட்டும்தான் இருக்கு. இயேசுவானவர் பிதாவானவருக்கு இருக்கு. இப்போ நீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். நானும் நீங்களும் நான் படிச்சேன், நான் ஜெபிச்சேன், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கிரீடம் ஏசு கிறிஸ்துவனுடைய தகுதியை வெளிப்படுத்துதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏசப்பாவோட தலையில இருந்து அதை எடுத்து நீங்க உங்க தலையில இப்படி வச்சுட்டு, எனக்கு தான் அந்த தகுதி இருக்கு, எனக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஈக்குவல் ஆகும். எப்பயுமே எச்சரிக்கையா இருங்க. நான் நல்லா இருக்கேன்னு சொல்றதை விட்டுட்டு கர்த்தர் கிருபையில நல்லா இருக்கேன்னு சொல்றது ஒரு பெரிய விஷயம் இல்லையே. அதனால நீங்க ஏதோ இழந்து போறீங்களா? இல்ல. நீங்க நிறைய பேருக்கு நீங்க கர்த்தருக்குள்ள இருக்கீங்கிறத வெளிப்படுத்த போறீங்க. நிறைய பேர் உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க. கர்த்தர் கிருபையினால நான் படிச்சு இந்த தேர்வுல வெற்றி அடைஞ்சேன்னு சொல்லலாம். கர்த்தர் கிருபையினால என் பிசினஸ் பெருகிச்சுன்னு சொல்லலாம். கர்த்தர் கிருபையினால நான் இன்னைக்கு 2.5 மணி நேரம் ஜெபிச்சேன்னு சொல்லலாம். நான் ஜெபிச்சேன்னு ஏன் சொல்லணும்? சொல்லாம இருப்போம், வயசா இருக்கும். God bless you.